அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கை முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பு நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் யூனியன் சிந்துஜன். மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனி நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோன்று அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இலங்கையின் 68வது சுதந்திர தினத்தில் இணைந்திருக்கும் அனைத்து இலங்கை வாழ் மக்களுக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் சுதந்திர தின வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். இலங்கையின் 68வது சுதந்திர தினம் இன்று. தேசிய நல்லிணக்கம் சகோதரத்தினூடாக நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. சர்வதேசத்தின் முன்னிலையில் மனித உரிமைகளை பாதுகாக்கும் சுதந்திர மற்றும் கௌரவமான நாடாக நாட்டின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதாக பிரதமர் தெரிவிப்பு. சுதந்திர தின கொண்டாட்டங்களின் நிமித்தம் காலி முகத்திடலை அண்மித்த வீதிகளில் இன்று அதிகாலை முதல் விசேட போக்குவரத்து திட்டம். தொடர்ந்து விரிவான செய்திகள். 68வது சுதந்திர தின நிகழ்வுகள் கொழும்பு காலிமுகத்திடலில் இன்று முற்பகல் நடைபெறவுள்ளது. சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் இடம்பெறவுள்ளன. சுதந்திர தின கொண்டாட்டத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ராஜதந்திர பிரமுகர்கள் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். முப்படையினரின் மரியாதை அணிவகுப்புகள் மற்றும் வெற்றி கொண்டாட்டங்கள் பலவும் இன்றைய நிகழ்வை அலங்கரிக்க உள்ளன. இலங்கையின் சுதந்திர தின வரலாறு தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. 1505ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் போர்த்துகேய கொடிகளுடன் கப்பல்கள் கொழும்பு கடலில் நங்கூரமிட்டன. பல நூற்றாண்டு காலமாக ரம்மியமான இந்த தீவின் கௌரவமான சுதந்திரத்தை முடிவிற்கு கொண்டு வருவதாக இந்த கப்பல்களின் வரவு அமைந்தது. கொழும்பில் உள்ள கற்பாறைகளில் தனது மன்னரின் சுவட்டை பதித்து இந்த நாட்டின் இறையாண்மைக்கு லாரன்சோ டி அல்மேதா துரதிருஷ்டவசமான அடையாளத்தை இட்டுச் சென்றார். 1517ஆம் ஆண்டில் மீண்டும் வந்த போர்த்துகேயர் இலங்கையின் கரையோர பிரதேசங்களின் அதிகாரத்தை தம்வசப்படுத்திக் கொண்டார்கள். ஒரு நூற்றாண்டிற்கும் அதிகமான காலமாக தனது அதிகாரத்தை உறுதிப்படுத்திக் கொண்ட போர்த்துகேயருக்கு 1655 செப்டம்பர் மாதம் ஜெராட் ஹல்ப் தலைமையிலான ஒல்லாந்தர் ஆக்கிரமிப்பினால் சவால்களை சந்திக்க நேர்ந்தது. அன்று ஆரம்பித்த ஒல்லாந்தர் யுகத்தை முடிவிற்கு கொண்டு வந்து கிறிஸ்துவுக்கு பின் 1796ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் நாட்டை ஆக்கிரமித்து அதிகாரத்தை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். ஏகபல மகாநிலைமையின் ஒத்துழைப்பை மிகவும் தந்திரமாக தம்பசப்படுத்திக் கொண்ட ஆங்கிலேயர்கள் கண்டி ராசதானியை கைப்பற்றி 1815ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஒப்பந்தத்தின் ஊடாக நாட்டின் உரிமையை பெற்றுக் கொண்டனர். இன்றுடன் 201 ஆண்டுகளுக்கு முன்னர் 1815ஆம் ஆண்டில் ஒற்றுமையின்மையால் இழந்த சுதந்திரம் அனைத்து இனங்களின் ஒற்றுமையினால் 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கைக்கு மீண்டும் கிடைத்தது. அந்த வெற்றி கொண்டாட்டங்களை நம் தாய் திருநாட்டின் 68வது சுதந்திர தினமாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகின்றது. சுதந்திர தின கொண்டாட்டங்கள் காரணமாக இன்று அதிகாலை 5 மணி தொடக்கம் நண்பகல் 12 மணி வரை காலிமுகத்திடலை அண்மித்த வீதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. காலிமுகத்திடல் தொடக்கம் பழைய பாராளுமன்றம் வரையான வீதி காலை 5 மணி முதல் முழுமையாக மூடப்பட்டுள்ளதாக வீதி பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து பிரதி பொலிஸ் மா அதிபர் அமரசிறி சேனாரத்ன குறிப்பிட்டுள்ளார். காலை 5 மணி முதல் சாய்த்திய வீதியும் முழுமையாக மூடப்பட்டுள்ளது. காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை லேக் ஹவுஸ் சுற்றுவட்டம் தொடக்கம் பழைய பாராளுமன்றம் வரையான வீதி முழுமையாக மூடப்பட உள்ளது. மேலும் காலை வேளைகளில் காலி வீதியினூடாக கொழும்பிற்குள் பிரவேசிப்போர் கொழுப்புட்டி முச்சந்தியில் லிபர்டி சுற்றுவட்டத்தினூடாக பித்தளை சந்தி, கம்பெனி தெரு, மலை வீதியினூடாக புறக்கோட்டையை சென்றடைய முடியும் என பிரதி பொலிஸ் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் 9 மணிக்கு பின்னர் கம்பெனி தெரு தொடக்கம் பழைய பாராளுமன்ற கட்டிடம் வரையான வீதி முழுமையாக மூடப்பட்டுள்ளது. எனவே 9 மணிக்கு பின்னர் காலி வீதியினூடாக கொழும்பிற்குள் பிரவேசிக்கும் அனைத்து வாகனங்களும் நகர மண்டப சுற்றுவட்டத்தினூடாக இப்பாங்வேல சந்தி, காமினி வீதி, டெக்னிக்கல் சந்தி ஊடாக புறக்கோட்டைக்கு செல்ல முடியும் என பிரதி பொலிஸ் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் டிஆர் விஜயவர்தன மாவட்டத்தை காலை 9 மணி முதல் முழுமையாக மூடப்பட உள்ளது. ஆகவே குறித்த வீதியினூடாக அலுவலகங்களுக்கு செல்லும் உத்தியோகஸ்தர்கள் உரிய நேரத்திற்கு போக்குவரத்தினை மேற்கொண்டு தாமதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறும் வீதி பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து பிரதி பொலிஸ் மா அதிபர் அமரசிறி சேனாரத்ன தெரிவித்துள்ளார். 68வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் தமது வாழ்த்து செய்திகளை தெரிவித்துள்ளனர். தேசிய நல்லிணக்கம் சகோதரத்துவத்தினூடாக ஒரே நாடு ஒரே இனத்தை கட்டியெழுப்புவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். 68வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தாய்நாட்டின் மரபுரிமையை தேசிய மரபுரிமையாக்கி இலங்கையை மீள் நிர்மாணிப்பதற்கு தாம் உட்பட தமது அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இனமத குலப்பேதங்களை கடந்து மனித உறவுகளை வலுப்படுத்திய சமூகம் ஒன்றை கட்டியெழுப்புவது தமது நோக்கம் என ஜனாதிபதி தமது சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியினை வெளியிட்டுள்ளார். சர்வதேசத்தின் முன்னிலையில் மனித உரிமைகளை பாதுகாக்கும் சுதந்திரம் மற்றும் கௌரவமான நாடாக நாட்டின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதாக பிரதமரின் வாழ்த்துச் செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சட்டம், சமத்துவம் மற்றும் நல்லிணக்கம் என்பவற்றை பாதுகாத்து வளமான பொருளாதார சூழலை நாட்டில் கட்டியெழுப்ப வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளை அரசாங்கம் உரிய முறையில் முன்னெடுப்பதாகவும் பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். நாட்டின் அபிவிருத்தியின் நிமித்தம் அனைத்து பிரஜைகளும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு இன்றைய நாளில் உறுதி பூண வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விடுத்துள்ள சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு 606 கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. பொது மன்னிப்பு வழங்கப்பட்டவர்களுள் 13 பெண் கைதிகளும் அடங்குவதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் துஷார உபல்தனிய தெரிவித்துள்ளார். சிறு குற்றம் இழைத்தவர்கள் மற்றும் தண்ட பணம் செலுத்த முடியாது சிறை தண்டனை அனுபவிப்பவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்படுபவர்கள் அதிகமானவர்கள். மாத்திரை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 67 கைதிகள் எனவும் சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் களத்துறை மற்றும் குழுவிட்ட ஆகிய சிறைச்சாலைகளில் இருந்து 59 பேர் விடுதலை செய்யப்பட உள்ளதாகவும் சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் துஷார உபல்தனிய தெரிவித்துள்ளார். லைலா மற்றும் சுருக்கு வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்க விதிக்கப்பட்டுள்ள தடை எந்த சந்தர்ப்பத்திலும் மாற்றத்திற்கு உட்படாது என கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். மீனவ பிரதிநிதிகள் சிலருடன் கொழும்பில் நேற்று மாலை இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். சட்டவிரோதமாக மீன்பிடி முறை தொடர்பான தடை உத்தரவு வரும் 21ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் வகையில் பிறப்பிக்கப்பட்டது. எனினும் மீனவர்களின் கோரிக்கைகளின் பிரகாரம் உடன் அமலுக்கு வரும் வகையில் இந்த தடை உத்தரவை நடைமுறைப்படுத்துமாறு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு நேற்று மாலை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்தொழில் அமைச்சர் கூறியுள்ளார். அமைச்சரால் வெளியிடப்பட்ட சுற்று நிறுவனம் தொடர்பில் தெளிவின் காரணமாகவே கடந்த சில நாட்களாக மீனவர்கள் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாகவும் குறித்த சுற்று நிறுவனம் தொடர்பில் மீனவ பிரதிநிதிகளுக்கு தகுந்த தெளிவூட்டல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். மஸ்கலியா மௌசாகலை நீர்த்தேக்கத்தை அண்மித்த பிரவுன்லோ தோட்ட பகுதியில் உள்ள பற்றிக்காட்டில் நேற்று மாலை தீ பரவியுள்ளது. மௌசாகலை நீர்த்தேக்கத்தை அண்டிய பகுதியில் உள்ள பற்றிக்காட்டில் நேற்று மாலை 6 மணி முதல் தீ பரவியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு பற்றிக்காட்டில் தீ பரவியதால் பெருமளவிலான பகுதி தீயினால் இருந்து நாசமாகியுள்ளதாகவும் செய்தியாளர் தெரிவித்தார். ஆயினும் பிரதேச மக்களின் உதவியுடன் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மஸ்கலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.